அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன 5 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விச் கண்ட்ரி ஹாஸ் பிகம் நியூவஸ்ட் மெம்பர் ஆஃப் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் எஸ்டாப்ளிஷ்ட் பை பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நியூ டெவலப்மெண்ட் பேங்க் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2014ல ஃபோர்டலேசா ஃபோர்டலேசா டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கும். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி 2015ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ அதோட நியூவஸ்ட் மெம்பரா வந்திருக்கிறது யாருன்னா அல்ஜீரியா. அல்ஜீரியா 9th மெம்பரா வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது ஃபர்ஸ்ட் பிரிக் சம்மிட் வாஸ் ஹெல்ட் இன் ரஷ்யா இன் 2009. அது இப்போ ரஷ்யாவில் நடந்தப்ப பிரிக் அப்படின்னு சொல்லி தான் இருந்திருக்கும். 2010ல தான் ரஷ்யா வந்து பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2015 த்ரூ ஃபோர்டலேசா டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஷாங்காய் சைனா ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் ஷாங்காய் சைனா. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் எங்க இருக்குனாலும் அங்கே தான் இருக்கு. ஷாங்காய் சைனா தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இந்தோனேஷியா இஸ் த லேட்டஸ்ட் மெம்பர் டு ஜாயின் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஜான் 2025ல தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. என்ன கேட்டிருக்காங்க இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் வாஸ் டெவலப்டு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த மெத்தடாலஜியை யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ராலஜி எங்கே இருக்காங்கன்னா பூனேல இருக்காங்க. ஐஎம்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. நேஷனல் சென்டர் ஃபார் சைஸ்மாலஜி அதுவும் நியூ டெல்லி. இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூர். ஓகே. அடுத்தது which policy initiative supports the introduction of electric and hydrogen powered vessels? நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹரித் நௌகா கைட்லைன்ஸ் ஆர் ஹரித் நௌகா இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறத 2024ல் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட்ரஜன் பேஸ்டு ஃபெரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களை இந்த சின்ன சின்ன கப்பல்ஸ் ஹைட்ரஜன் பேஸ்டு இந்த மாதிரியான கப்பல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பாலிசி இது. சரியா? அர்த் கங்கா அப்படிங்கிறது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் கங்கா ரீஜன். ஜல் வகாக் அப்படிங்கிறது நேஷனல் வாட்டர் வேஸ்ல கார்கோ டிரான்ஸ்போர்ட்டேஷனை பண்றது. ஜல் சம்பிரதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு கிரவுண்ட் வாட்டர் ரீஜுவனேஷனுக்காக இருக்கிறது. சரியா? அடுத்தது வேர்ல்டு நோ டொபாக்கோ டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் May 31. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.